மணி நேரம் செய்யறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த டப்பாவில் என்ன பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில இதெல்லாம் காமிக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்யூ. இதை போட்டு பாருங்கள். இதையும் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுது அவரு. சரி, என்கிட்ட இப்போ என் கையில் என்ன இருக்குது? இதுக்கு என்ன பால்னு பேர்? இது எந்த கேமில் யூஸ் பண்ணுவாங்க? டேபிள் டென்னிஸ். அப்படி சொல்லுங்க. டேபிள் டென்னிஸ் பால் அல்லது பிங் பாங் பால் சொல்லுவாங்களே, பிங் பாங் பால் சொல்லுவாங்க. இதனுடைய நிறை மாஸ் எவ்வளோ இருக்கும்? எடை இல்லை, நிறை. நிறை நிறைனா மாஸ், எடைனா வெயிட். ரெண்டு வித்தியாசம் இல்லையா? எம்ஜி அதுதான் எடை, எம் நிறை. ஸோ இதனுடைய மாஸ் எவ்வளவு கெஸ் பண்ண வேண்டியதான். தப்பான ஆன்சர் தான் சொல்லணும். யாரா கை தூக்கி சொல்ல வேண்டியதான். 1 கிலோகிராம் இருக்குமா? எவ்வளோப்பா? 5 கிராம்ஸ். குட், வெரி குட். ராங் ஆன்சர். அப்புறம் வேற என்ன? 2 கிராம். யார் சொன்னோம்? சூப்பர்பா, கிட்ட வந்துட்டான். 1ஓட கிட்ட வந்துட்டான். உடனே எல்லாம் 2 குறைச்சி 1.8 2.4 கிராம். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த அறையினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடாது, 10 சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு இருக்கும். இப்படி பார்த்தா 7 மீட்டர், 6 மீட்டர், 1 மீட்டர் 2 மீட்டர் வித்தியாசம் இருக்கலாம். கிட்டத்தட்ட சரியான ஆன்சர் சொல்லணும். அதுக்கு ஆங்கிலத்தில் கெஸ்டிமேட் வாங்க. கெஸ் பண்ணி அந்த எஸ்டிமேட் சொல்லணும். கெஸ்டிமேட். சரியா? இது தவறு. ரொம்ப மிகவும் வித்தியாசமான ஆன்சர் சொல்லக்கூடாது. ஸோ இதை போய் 1 கிலோன்னு சொல்லக்கூடாது, மில்லிகிராம்னு சொல்லக்கூடாது. 2.4 கிராம். அதனால் 2 கிராம் 3 கிராம் சொன்னால் வெரி குட் ஆன்சர். ரைட்டா? ரைட். இப்போ இது எப்படி ஊதினா என்ன ஆகும்? பறக்கல. பார்த்துருவோமா பறக்குதான்ட்டு? இங்கே போட்டேன். யாராவது ஒருத்தர் வரணும். பாப்பா வாலண்டியர் ஓடியா. உன் பேர் என்னப்பா? சையத். ஓகே சையத், வா. இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுவார்? இங்கேருந்து இதை ஊதணும். எல்லாருக்கும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பின்னால் வந்துடுவோம். அப்போ தான் எல்லாரும் பார்க்கணும். தெரியும், சும்மா ஃபன்னுப்பா. பயந்துக்கிட்டே நான் ஏதாவது கேள்வி கேட்க போகிறேன். பயந்துட்டியா? ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்கா கையில். ஐயரு நான் சொல்லும்போது இந்த பக்கம் வந்துடு. இப்போ சையத் என்ன பண்ண போகிறாரு? வேகமாக அப்படியே தம் கட்டி ஊத போகிறாரு. இந்த பந்து என்ன ஆகும்? இப்படி கேட்டால் உங்களுக்குலாம் எழுத தெரியாத. ஒரு ஓஆர்எஸ் சீட்டு கொடுத்து ஏபிசிடி சொல்லணும்ல. ஏ பந்து அங்கேயே இருக்கும், பி பந்து ஜம்ப் பண்ணிடும், சி பந்து அப்படி ஒரு உயரத்துக்கு வந்து நிற்கும், டி அது இருந்தாதான் அது அதனுடைய லட்சணம் இருக்குது. கொஸ்டின் பேப்பருடைய லட்சணம்னா இதெல்லாம் இருக்கணும். சரியா? இப்போ என்ன அவன் சொல்லுங்க, ஏவா பியா சியா டியா? ஐ ஹோப் டி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். சி இருக்கா? ஏ இருக்கா? ஊதுப்பா. இப்போ தைரியமா ஊதுப்பா. என்ன சாப்பிட்ட காலையில? நல்லா சாப்பிட்டியா? ஓடு பாப்பா, இங்க வாட்டர் போட்டுக்கிட்டு போனோம். நான் விட்டனா? சரி விட்டுருப்பா. சரி விட்டுருப்பா. நல்ல முயற்சி பண்ண. சரி, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஒரே குயிக்கா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிறதுனால குயிக்கா வரணும். யார் செய்யறீங்க? மானத்தை காப்பாத்தனப்பா. வாப்பா நீங்க டைம் ஸ்கூலு. பிச்சு உதற வேணா, நல்லா தொடச்சுக்க. சரி விட்டுரு. இப்படிலாம் ஆகும் நினைச்சுக்கிட்டேன் நான் கிளம்பும் போதே ஊரை விட்டு. அதுக்காக என்ன பண்ண? இது என்னது? என்னது சொல்லுப்பா, என்ன சொல்லு? வேக்யூம்னா அப்படி வருமா? என்ன பண்ணுது இது? ஏற உள்ள இழுக்குதா வெளியேற்றுதா? வேக்யூம்னா உள்ள இழுக்கணும். ரைட்டா? புரியுதா? சந்தேகம் இல்லையே? அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. இங்க வேற ஏதாவது சுவிட்ச் வச்சிருப்பணும். இப்படி போட்டா வேக்யூம், அப்படி போட்டா அப்படிலாம் கிடையாது. இங்க சீட்டிங்கே கிடையாது, சயின்ஸ். சரியா? வாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பிடிச்சிக்கங்க.
இதை லாக் பண்ண தெரியும் இல்லையா? இதை அழுத்தினா லாக் ஆகிடும். அழுத்துங்க. கன்னு இல்லை இதை இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்துங்க. விட்டுருங்க, கையை விட்டுருங்க. அப்படியே இருக்கும். திருப்பி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை விட்டுருங்க, இதை மட்டும். சரியா? இதை ப்ரெஸ் பண்ணி அந்த பின்னை பண்ணால் லாக் ஆகிடும். வெறும் அடுத்தது சும்மா ப்ரெஸ் பண்ணால ரிலீஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணோம், இது வச்சுக்கணும். அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதை எடுத்துடலாம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதோட அட்டாச் பண்ணிட்டேன். யாரெல்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்ற ஒரு டேப் போட்டு இப்போ இதில் இதுவும் அதே பணல் தான்ப்பா, பணலை மாற்றிட்டேன் அதனால் மாறிடுன்னு சொல்லாதீங்க. சரியா? இப்போ இவர் என்ன பண்ண போகிறோம், மெஷின் பவர் ப்ளோயரை வச்சு ப்ளோ பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகும், மேலே போய் இடித்து ஓட்டை போட்டுருவோம். அவன் பிரின்சிபல் என்ன சொல்லுவார் தெரியாது, பார்த்துருவோம். போடுங்க சார். என்னப்பா மேலே போகுதா? எங்கேயோ லீக் ஆகுது. இல்லையா? பரவாயில்ல. இருக்கா? தெரியுதுல்ல? கவுத்துட்டேனா? கீழே விழுந்துச்சா? ஆஃப் பண்ணுங்க. பார்த்தீங்களா? ஒரு ப்ளோயரை போட்டு அடித்தா கூட இந்த பால் வெளியில் வரல. ரைட்டா? ஏன் என்ன பண்ணணும், ரூல் என்ன, கையை தூக்கி தப்பான ஆன்சர் சொல்லணும். ரைட்டா? சொல்லு. கிராவிடேஷன். சபாஷ், சூப்பரான ராங் ஆன்சர். வெரி குட். அடுத்தது வேற யாராவது? விட்டுருங்க சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். அது ஏதோ அப்படி சுத்துக்குது சார், அதனால சுத்துது. வெரி குட். ஸோ இப்போ இது சரி, இதோட இன்னும் 2-3 சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சிடுவோம் சார். இதோட சேர்ந்தது இதை எடுத்துருங்க சார். இதை வச்சு இப்படி பிடிச்சிக்குவீங்களா? இல்லை இப்படி பிடிச்சிக்கங்க. இப்படி பிடிச்சிக்கிறீங்களா? இதில் போட்டுடுங்க. நல்லா திருப்பிடுங்க. இதை இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிடுங்க. இப்போ ஆன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே ஃபேன் எல்லாம் இருக்குது, பார்ப்போம். போடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தால் இங்கே இருக்கும். போடல, பவர் போடல. சரி விடுங்க, இதை எடுத்துருங்க, பரவாயில்ல.